எடுத்த பாதம் நீள்முடி எண் திசைக்கு அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. இங்கே பாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருவடி. எதை பாதம் சொல்கிறாங்க, எதை திருவடின்னு சொல்கிறாங்க? கண்ணு தான். அதை பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய கால் பாதம் இருக்குது இல்லையா, அது மாதிரியே தான் இருக்கும் ஷேப்பு. அதுக்காக அதில் வந்து விரல்லாம் இருக்கே அப்படின்னா அந்த ஷேப் இல்லை. மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 ஆர்க் ஷேப்பில் தான் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதை தான் இறைவனுடைய திருவடின்னு சொல்கிறாங்க. அந்த இறைவன்கிறது நெருப்பு. அந்த நெருப்பினுடைய அந்த அந்த சாக்ஷாத் அந்த அல்டிமேட் பவரனுடைய பாதம் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அந்த அந்த அல்டிமேட் பவர்லேருந்து ஒரு சொட்டுன ஒரே ஒரு ட்ராப் தான் நம்ம. அப்போ நெட் நம்மளும் அல்டிமேட் பவர் தான். இறையை உணர்தல் அப்படின்னா நாம தான் இறை அப்படிங்கிறத உணர்றது தான். ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, மரத்துலேருந்து உடஞ்ச ஒரு குச்சியை நம்ம மரம்னு சொல்கிறது இல்லை, குச்சின்னு தான் சொல்கிறோம். அது திரும்பவும் போய் மரத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் அது வந்து மரமாக ஆகுது. அதுவும் மரத்தினுடைய ஒரு பார்ட்டாக ஆகுது. அதுவும் சேர்ந்து தான் மரமாக ஆகுது இல்லையா? அந்த மாதிரி தான் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது எடுத்த பாதம், இதுதான் பாதம். நீள்முடி, அங்கே வந்து இமையில் முடி இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சிவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜடாமுடியும் இது தான். உமையவள், இமையவள். ஏன் இமையவள்னு சொல்கிறாங்க? இமை தான் அது. அங்கே அதுக்குள்ளே தான் வந்து அம்பாள் இருக்கா அப்படின்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளை பகுதி வந்து தந்தையினுடையது, பியூப்பிளில் இருக்கக்கூடிய அவுட்டர் பார்டர். அந்த செங்காவி நிறம் வந்து தாயினுடைய உயிரினம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அம்பாள், அதுதான் இமையவள், அதுதான் உமையவள். ஸோ அவளனுடைய கூந்தலில் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலலாம் நம்ம வந்து டயலாக்ஸு, நக்கீரர் வந்து கேட்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிக்கு வாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கான்ட்ரவர்ஷியாக ஒரு டாக்காக போயிட்டுருக்கோம். இமை முடிக்கு ஆப்வியஸ்லி வாசனை எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த முடிக்கு நம்ம வந்து எண்ணெய் தடவுறதும் இல்லை, கூந்தலில் பூ சூடுறதும் இல்லை. கூந்தல்னால் தலையில் பூ சூடுவாங்க, ஆனால் இமை முடிக்கு பூவாக சூடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு எகெயின் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இது எல்லாமும், சரிங்களா? ஸோ எடுத்த பாதம் நீள்முடி எண் திசைக்கும் அப்புறம். எண் திசை அப்படின்னா கிழக்கு மேற்கு அது மாதிரி இல்லை. உடம்பு வந்து எண் ஷான் உடம்பு. இந்த 8 ஷானில் 8வது கீழேருந்து நம்ம அளந்துட்டு வந்தோம் அப்படின்னா 8வது ஷானில் தான் நம்மளுடைய கண் இருக்குது, அதில் தான் நெருப்பு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. எண் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ. இந்த நெருப்பு நம்ம உடம்புல கலந்து நின்றுட்டு இருக்கிற இந்த விஷயத்தை காண்பவரே வல்லர்.